பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். Proverbs chapter 22 verse 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். The reward for humility and fear of the Lord is riches and honor and life. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதவசனம் சொல்கிறது, நீங்க தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்க, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஐஸ்வர்யவனாக நீங்க இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க. அவர் உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ வைத்து அவர் உங்க மூலமாக மகிமைப்படுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ நீங்க தாழ்மை உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். நீங்க தாழ்மை உள்ளவர்களாக நீங்க வாழ்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற காரியங்கள் அது வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நீங்க கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவர்களாக நீங்க வாழ்ந்து பாருங்க, உயர்வுகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. தாழ்மையுள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வாழ தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை கொண்டு ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதைகளை காட்டுங்க, எல்லா பாதைகளையும் செவ்வையாக்குங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தாழ்மை உள்ளவர்களாக இருங்க, கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், சந்தோஷமாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.